ஹலோ கைஸ், நான் உங்க பிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோடும் தரமா இருக்கும். பட் இந்த ஸ்டோரியில முக்கியமான எபிசோட்ஸ்ல இது ஒன்னு தான். அதனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் மஜோ அப்படிலாம் ஃபயர் மஜோ போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் முக்கியம்ன்றத. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்ப டெவில காமிக்கிறாங்க. அதாவது கிங் போசஸ் இறந்தப்ப அவரோட உடம்புல இருந்து வெளிப்பட்ட அந்த டெவில் தான் அவருக்கு முன்னாடி இவரும் மண்டி போட்டு நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாகணும்னு ஆசைப்படுறேன், என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுவியா டீமன். அப்ப அதோட பாஷையில அந்த இடத்துல மிரஞ்சாவோ அவங்களுக்கு பதிலா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதுக்கு பதிலா நீ உன்னோட உயிரை கொடுப்பியா அப்படின்னு அவங்கள கேட்க, சாவன்றது எப்ப வேணாலும் வரும், அதுக்காக என்னோட ஆசையை நீ நிறைவேற்றினா மட்டும் போதும். பட் ஆனா உன்னோட ஆசை வந்து யாராலையுமே அதை நிறைவேற்ற முடியாது, ஏன்னா அது இது வரைக்கும் எந்த இடத்துல சொல்லப்படாதது. ஆனா அதுக்கு பதிலா உன்னோட பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்களுடைய சக்தியை நான் முழுமையா உனக்கு கடத்த முடியும் பாசஸும். ஆனா எனக்கு நீ அந்த குடும்பமும் கிடையாது. மிராஞ்சோ அவனை குழந்தை பெத்துக்க சொல்லு. கிங் பாசஸ் அவர் உங்களை குழந்தை பெத்துக்க சொல்றாரு. அப்படியா, சரி என்னோட ஆசையை நீ நிறைவேற்று. அதுக்கப்புறம் அந்த டீமோனும் ஒரு மோசமான சிரிப்பை சிரிக்குது. அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் குழந்தை பெத்துக்கணும்ல, அதுக்காக ஒரு பொண்ணை தேடிதான் வந்திருக்கான் கிங் பாசஸும். அப்ப காட்டுக்குள்ள ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு பொம்பளையும் மிரிச்சுன்னு இருக்கு. அந்த டைம் அது பின்னாடி யாரோ வரதை பார்த்து நோட்டீஸ் பார்த்தா நம்ம பாசஸ் தான் வந்திருக்கான். ஏ லேடி, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப பலசாலியான பொண்ணா? நான் பாசஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். என்ன என் கூட ஃபைட் பண்ணணுமா? இல்ல நீ அதுக்கு பதிலா எனக்காக குழந்தை பெத்து கொடுக்கணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வெக்கம் வந்துருது. ஆனா என்னோட ஆசை இப்போ இந்த உலகத்திலே பலம் தான், அதை அடையணும். என்னோட ஆசை அதே தான். ஆனா இந்த உலகத்திலே நான் ரொம்ப சக்திசாலியா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி அப்ப நான் உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போக அந்த எதுவுமே அப்படி அதிர்ந்து பயங்கரமா கொஞ்ச நேரம் நீடிக்கவும் ரெண்டு பேருமே சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நீ பலசாலின்னு ஒத்துக்க, என்ன இருந்தாலும் நான் ஒரு பையன்ல பரவாயில்லையே, நீ உண்மையை சொல்ற, இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், என்ன தவிர யாரும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்ன்றது கிடையாது, அதனாலதான். என்னதே இல்ல இங்க இருக்காங்க மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்ட் பண்ணதான் இப்படி பேசுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேச ஒரு நாள் கிங் பாசஸும் போர்ல காப்ளின்ஸோட ஒரு படையை இவனை நோக்கி வந்து இவனை சிறைப்பிடிச்ச நிலைமையில வச்சுன்னு இருக்கும் போது அப்ப இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வர நம்ம கிங் பாசஸும் எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனோட பாடியில குத்தப்பட்டிருந்த எல்லா இடமும் காயங்களும் சீக்கிரமா ரெக்கவர் ஆயுது. எலும்பு முடிஞ்சது கூட அது ஸ்டடி ஆயிடுது. அந்த டீமன் சொன்ன வாக்குப்படி தன்னோட பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்களுடைய பவரை எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அத வகையில பாசஸ் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படின்ற ஒரு நினைப்புல அவனும் அங்க இருக்கிற எல்லா காப்ளின்ஸையும் அழியோட அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல கிளம்பி வரும்போது கிராமத்து மக்களும் உனக்கு குழந்தை படுந்த வச்சு சொல்லிட்டு அந்த இடத்துல போக சொல்லி இவனை அனுப்ப அவனும் வந்து பார்த்தா ரத்தங்களோட வந்திருக்கான். என்ன திரும்பி சண்டை போட்டு வந்தீங்களா? சரி வாங்க உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். என்னது பையனா? என்ன மன்னிச்சிட்டு லேட் ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் இனத்தை சேர்ந்தவங்களா? ஆனா இவன் மட்டும் எப்படி இவ்வளவு குட்டியா பிறந்திருக்கான்? எனக்கு அதான் புரியல. இதை கேட்டு அவரும் சோகமா வர்றாரு. என்ன விஷயம்னா அந்த டீமன் கிட்ட இவனும் பவர் கேட்டு இருக்கும்போது தன்னுடைய ரத்த சொந்தத்துல யார் பிறக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற பவரை வந்து இவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணதான் சொல்லிருப்பாங்க. அதன் வகையில அந்த ரத்த சொந்தம் வேற யாரும் கிடையாது, நம்ம கதாநாயகனான போஜி தான். இதை பார்த்து ரொம்ப கடுப்பான நம்ம பாசஸும் விரக்தியோட அந்த இடத்துல ஓடி போயிட்டு மலை நின்று அந்த பாறையை உடைக்கிறான். இதோட என்னோட பயணம் முடியுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னோட பையனுக்காக கிராமத்து மக்களை கேளுங்க, இந்த இடத்துல தான் எனக்கான ஒரு கிண்டத்தையே நான் உருவாக்க போறேன், அதுல என்னோட பையனை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இடத்துல கிண்டத்தையே உருவாக்கிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல கிங் பாசஸ் டைடாவோட உடம்புல வந்துட்டு இருக்கான். மிராஞ்சோவும் கிங் பாசஸ் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே இப்போ யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது கண்டிப்பா நான் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். சரி வாங்க இங்க வந்து பாருங்க அப்படின்னு அவனும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இவன் தானா அப்படின்ற ஒரு விரக்தியில எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. கிங் பாசஸ் இவர் தான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆம்பளை. அது மட்டும் இல்லாம கிங் பாசஸ் உங்களோட மனைவியான குயின் ஹெல்லிங்க நாங்க கொல்ல போறோம், உங்களுக்கு எந்த விதமான ஆட்சி பண்ணவும் இல்ல. சரி கொல்ல என்ன பண்றது, பழைய ப்ராமிஸ் ஒன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் குயின் ஹெல்லியும் இப்ப திடீர்னு மயக்க போற நிலைமைக்கு போறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம அக்ரோவும் போஜி இறந்த விஷயத்தை இவங்க கிட்ட வந்து சொல்லிருப்பான். இதையுமே உடஞ்சிருது. என் பையன் போஜி இறந்துட்டானோ? அப்ப அக்ரோ நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். என்ன மன்னிச்சிடு அக்ரோ, இது அரசரோட கட்டளை, அரச கட்டளை என்னால மீற முடியாது, இல்லைன்னா நம்மளோட உயிரே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனும் அட்டாக் பண்ணலாம் வர, நீ அட்டாக் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு இல்ல, நம்ம இந்த இடத்துல உயிரோட இருக்கிறதுனால திரும்பியும் அந்த இடத்துல போகணும்னு வச்சுக்க நம்மள உயிரோட விட மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம போகணும்னா இறந்துடுவோம். அதனால நான் இதோட இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என் லைஃப் தான் முக்கியம் இல்ல. என்னது உனக்கு உன் லைஃப் தான் முக்கியமா? யோ போஜியோட உயிரை நீ எடுத்துருக்கியா? எப்படியா நீ இந்த மாதிரி பேசுற? அக்குரோ என்னதான் இருந்தாலும் நீ திரும்பி போனாலும் உன்னோட உயிரை எடுத்துருவாங்கடா, உனக்கு புரியலையா? நீ முட்டாளா? எத்தனை தடவை தான் நான் சொல்றது, நம்ம போஜியை கொண்டுட்டோன்ற விஷயம் நீ அவங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வச்சாலும் கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் எங்கடா கொன்ன? நீ தானா கொன்ன? மனசாட்சி இல்லாம பேசுறேன். அக்குரோ உனக்கு ஒண்ணுமா புரியல? நம்ம ரெண்டு பேரும் தான் இப்ப கூட்டு வந்தோம், நம்ம ரெண்டு பேரும் தான் பொறுப்பே, அதனால திரும்பி போனா கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாங்க. அதுக்கு நீ போறியா? கண்டிப்பா நான் போவேன், என்ன நடந்தாலும் சரி. ஏன்னா இங்க நடந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி தானே ஆகணும், அதுக்கு செத்து போனா என்ன? முட்டாள், எவ்வளவு சொன்னாலும் புரியாது. சரி எனக்கு அரச கட்டளையை விட்டதே கிங் டைடா தான் போஜியை கொல்ல சொன்னாரு, அதனால குயின் ஹெல்லிங் நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. கிங் டைடா மேலேயும் போஜி மேலேயும் அவங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க, அதனால நீ இதை சொன்னீங்கன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப அவனும் எவ்வளவு சொன்னாலும் புரியாதான்னு சொல்லிட்டு இவன் கழுத்து நெரிக்க, டே நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நான் அவங்க கிட்ட போய்
சுட்டிதான் தருவேன். ஏன்னா நான் இப்ப உயிரோட இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கடா? அந்த சின்ன பையனை போட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தி அழ வச்சிருப்பீங்க. இந்த நிலைமையில அந்த பையன் இறந்து போயிருக்க அவனோட ஆத்மா சாந்தி அடை வேணவா? நாம அதுக்காகவாச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லிதான் ஆகணும். அதுக்காகவாச்சும் நான் போவேன். ஏன்னா எனக்கு போஜி ரொம்பவே பிடிக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டுட்டு, முட்டாள் உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குதா? சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவன் கிளம்ப. அவன் அட்டாக் பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு அவளை அதோட தான் அவன் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். எல்லிங்கம் கடுப்புல ஹக்குரோவோட காலையும் கையும் வெட்டி போடுங்க அப்படின்னு உத்தரவிட, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கிங் டைடாவும் சரி கிங் பாசஸும் அரியணையில உட்காந்து இருக்கும் போது முன்னாடி நிறைய மான்சஸ் இருக்கிறத பாக்குறான். என்னது எந்த மான்சஸ் வச்சு தான் ஹெல்லியை கொல்ல போறீங்களா? ஆமா அவ்வளவு ஸ்ட்ராங்கான இதுங்களா? கண்டிப்பா. அப்பனா ஏப்ஸ் சொல்லுங்க அரசே, உன்னோட பலத்தை நிரூபிடா. என்னது இங்கே வா. ஆமா அதுக்கப்புறம் அவனு போய் அங்க ஃபைட் பண்ண இவனாலே தாக்க முடியுமில்ல, அதுங்களே இவனுக்கு டஃப் கொடுக்குது. ஒன்னு அட்டாக் பண்ணாலும் இன்னொன்னு வந்து கொடுக்க போந்து தடுக்குதுங்க. ஏப்ஸ் எல்லாம் முடியாத போது நம்ம கிங் பாசஸும் எழுந்து வரான். மிரஞ்சவும் நீங்களே பாருங்க நான் அவ்வளவு ஒருத்தான் பார்க்க போறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இதுங்க எல்லாம் கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது இதுங்களே பயப்படுதுங்க. தலைவன் போயிட்டு ஒரு அடி தான் ஒரு ஷாட் ஒண்ணுதுக்கு அது வாயில இருந்து வாந்தி ஏத்துது. அந்த அளவுக்கு செம்ம அடி. அதுக்கப்புறம் அதுங்களும் உசாராயிடுதுங்க இவங்க கிட்ட வராம. அதுக்கப்புறம் அவனு போய் உட்காரும் போது, சரி மிரஞ்சோ என்ன சொல்லியிருந்த, ஹெல்லிங்க கொல்ல போறதானே? ஆமா சரி நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஏப்ஸும் என்ன சொல்றீங்க கிங் பாசஸ்? அதுக்கப்புறம் இப்ப அக்குரோவை கட்டி வச்சு அவனோட கைகால வெட்டுறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவன் மனசு கேட்காம இவனை காப்பதுக்காக டோமாஸும் வந்திருப்பான். என்னடா அக்குரோ முட்டாள்தனமா பண்ணிட்டியே, எனக்கும் மனசு கேட்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்க்க அந்த இடத்துல டாஷின்ற ஒருத்தன் அமைச்சரும் இருக்கான். டாஷி வரைக்கும் இங்க மிஞ்சி இருக்கானா இன்னமும்? நான் எதுக்காக இங்க வந்தேன்? அப்ப அவன் சொன்ன விஷயத்துல இவன் யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு மனசு கேட்காம தான் வந்திருக்கான். முட்டாள் அக்குரோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க போட்டு இவனை கொல்றதுக்காக போக அவன் பார்த்தா பயப்படுறான். போஜி அம்மா நானும் வந்துடுறேன். இது எல்லாமே கிங் பாசஸ் மிராஞ்சோ ஏப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாரும் ஷாக்காக கிண்ணன் பார்த்தாலும் டோமாஸ் தான் இவனை காப்பாத்த போயிருக்காங்க. சிப்பாய்கள் எல்லாருமே ஒத்த ஆளா சமாளிக்கிறான். அவனை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தவும் தோரசியும் பார்த்து ஷாக்காக அங்க சிப்பாய்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா கிங் பாசஸும் வந்துறான். அவனும் யார் நீ? இல்லைங்க டைடா என்னடா பண்ற? தோமாஸும் கிங் டைடா ஏன் இப்படி பண்றீங்க நீங்களே இப்படி? இல்ல அவர் கிடையாது, இது வேற யாரோ, எனக்கு தெரிஞ்சு இவரு இப்போ அப்படின்னு ஷாக்காவும் கூட்டுக்குறாட்டியே கிங் பாசஸ்ன்னு நான் வந்தது. டோமாஸும் அரசாங்க கலையை பயன்படுத்துறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. இது அரச கலை. இதை பார்த்துட்டு கிங் பாசஸே டேய் டோமாஸ் அவர் ஒரு அடி கொடுக்க தலைவனை குனியும் போது அவன் கிட்ட போயிட்டு அவனோட மாஸ்க் எடுத்து விட எல்லாருமே டோமாஸ் அவரா இவரு எங்க என்ன பண்றது அப்படின்னு ஷாக்கு. அக்ரோவும் மாஸ்டர் டோமாஸ் நீங்க என்ன பண்றீங்க? முட்டாள் உன்னை காப்பாத்த தான் வந்த முட்டாள், இப்ப நானும் மாட்டிக்கணும் சரி அப்படின்னு இல்லியும் பார்க்கும்போது தோரசி டோமாஸ போய் கொல்றா அப்படின்னு அவங்கள கத்த. கிங் பாசஸும் ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்க, போஜி இன்னும் உயிரோட தான் இருக்கான். என்னது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகும்போது அப்ப அந்த மிராஞ்சோவும் அவளோட கண்ணாடியில காமிச்ச விஷயத்தை காமிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே பலசாலியான ஒரு ஆம்பளனா இவருதான் அப்படின்னு ஒரு முகத்தை காமிக்க இதை பார்த்துதான் கிங் பாசஸே ஷாக் ஆயிருப்பான். நம்ம ஹீரோ தான் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பவரை தான் நம்ம கிங் பாசஸ் வாங்கியிருப்பான் அந்த டீமன் கிட்ட வரமா. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, ஆனா இந்த அளவுக்கு வீக்கா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு 2 சிப்பாய்கள் ஒரு பாம்பு கிட்ட வம்பு பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ காப்பாத்துற அந்த பைப்புல தான். அப்ப பின்னாடி பிபினும் அப்பவே சிப்பாய் தான் இந்த இடத்துல வேலை பார்த்திருக்கான். அவனும் இவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த பாப்பை தூக்கலாம் பார்க்க அதுவும் கடிச்சுது. இருந்தாலும் அதை காப்பாத்தி விடுறான் அவனும். இது எல்லாமே கிங் பாசஸும் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவனா இருக்கான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெஸ்ட் வைக்கிற வகையில அவன் கூட சண்டை போறதுக்காக கிங் பாசஸும் ரெடி பண்ண. அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ஒரு அடியில இவன் தாக்கப்படி முடியாம நிக்க, ஆனா விடாமரிச்சு திரும்பி நிக்கும் போது கிங் பாசஸ் இவனுக்கு ஒரு பதவி கொடுத்துறான். பிபின் நீ இனில இருந்து ராயல் எலைட் ஃபோர்ஸோட லீடரா இருக்க போற. இதுக்கிட்ட அவனு ஷாக்காக அதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதை கொடுத்துருப்பான். நம்ம கிங் பாசஸும் பாம்பு பிடிக்கிற தம்பி நீ இன்னும் நிறைய சாதிப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் இப்போ எவனும் கண் முடிச்சா செத்து போயிடுவான்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட எபிசோட்லயே பூமி கடையில போயிட்டு இருப்பான். பார்த்தா இந்த பாம்பு தான் இவனை காப்பாத்தி விட்டுருக்கோம். இந்த பாம்போட மாஸ்டர் பிபின் தான். பிபினும் ரொம்ப நன்றிலாம் எதுக்கு, இது என்னோட கடமை, ஏன்னா நீங்க தான் என்னோட மாஸ்டர், இப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் கிங் பாசஸும் உண்மையை போட்டு வடிக்கிறாரு. போஜி வந்து அண்டர் வேர்ல்டுல ட்ரைனிங் பண்ணீங்கன்னா பலசாலையா போறான். இதை கேட்டால அதிர்ச்சியாவே டோமாஸும் என்னது போஜி உயிரோட இருக்காரா? கிங் பாசஸும் டோமாஸ் அதுக்கு பதிலா உன்னோட பதவியை நான் பறிக்கிறேன், கூடவே நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு, நான் உன்னை கொல்ல போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்டு அவனு ஷாக்காவே போ. அதுக்கப்புறம் அவனும் அக்குரோவை கூட்டு போக, அதுக்கப்புறம் இவனும் போகும்போது அக்குரோவும் மாஸ்டர் டோமாஸ் கிங் டைடா சொன்னது உண்மையா, போஜி இன்னும் உயிரோட இருக்காரு? ஆமா அப்புறம் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா நான் கன்ஃபார்மே பண்ணல அப்போ அவர் இறந்துட்டாருன்றது. அது மட்டும் இல்லாம பிபினோட அடியாட்கள் மூலியமா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீ என்ன நினைக்கிற அக்குரோம்? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் செத்து இருக்க மாட்டாரு. எனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன், உண்மையா இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு இவன் கண்களுக்கு. மாஸ்டர் டோமாஸ் கவலைப்படாத, என்கிட்ட வராத, என்னோட மிகப்பெரிய ஆசையை இப்ப அவர் உயிரோட இருக்கணும் தான். உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குன்னு நினைச்சேடா, எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குடா அப்படின்னு அவர் உறிஞ்சு பங்க பேச. மாஸ்டர் டோமாஸ் அக்குரோ இங்க இருக்கிறது கிங் டைடா கிடையாது, கிங் பாசஸ். என்னது பாசஸ் அவரா? எப்படி நடந்ததுலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவரு கிங் டைடாவோட உடம்பை எடுத்திருக்காரு. என்ன இங்க நடக்குது? அப்போ அவரு எங்க டைடா? எனக்கு தெரியல அக்குரோ. முதல்ல நம்ம எப்படியாச்சும் போஜி அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். கூடவே என்னோட கை வேற இப்போ போயிடுச்சுல, அதனால அதுக்கு எதனா ஒரு செட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஷார்ட் டெக்னிக்லாம் நான் கத்து கொடுக்கலாம் இருக்கேன். என்னதே ஆமா நீ பலவீனமா இருக்க, கவலைப்படாத, பின்னாடி எனக்கு நீ துணையா இருப்ப. ஏன்னா இப்ப நம்ம போறது ரொம்ப ஆபத்தான இடத்தை நோக்கி தான். எங்க நம்ம போறது? அண்டர் வேர்ல்டுக்கு போறோம். அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் கொடூரமானதுங்களா இருக்குது, அதெல்லாம் நம்ம எதிர்த்து தான் போகணும். என்னது அண்டர் வேர்ல்டுலயா? ஆமா இருக்குதுலயே மோசமான இடம். அது மட்டும் இல்லாம அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் அழிக்க போறோம். ஏன்? அது மட்டும் இல்லாம எப்படி நம்மளோட கேர்சல் கீழே இருக்கும் அது எனக்கு தெரியாது, ஆனா அதை அழிக்க சொல்லி கிங் பாசஸ் தான் உத்தரவிட்டாரு. சரியா சொன்னீங்க, நான் ஒண்ணுமா பலவீனமா தான் இருக்கேன், கண்டிப்பா நான் பலசாலியா நீங்க எனக்கு கத்து கொடுங்க மாஸ்டர், நான் உங்களோட பயிற்சிக்காக
காத்துன்னு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா, ஏன்னா என்னோட மனசை நீ டோட்டலாவே மாத்திட்ட, பழைய மாதிரி. நீ இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. அது மட்டும் இல்லாம கிங் போஜி இப்போ உயிரோட இருக்காரு. ஆனா அவரோட முகத்தை பார்த்து யார் பேசுவா, அவர் முகத்துல நம்ம எப்படி முழிக்க போறோம். சரிவா, நமக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அதை நான் முறையா செஞ்சோமாலே அவரை சந்தோஷப்படுத்தலாம். எப்படி இருந்தாலும் அவர் கன்வென்ட் பண்ணிடலாம், வாடா போலாம்னு சொல்லிட்டு அவன் கத்தினே பார்க்க வாங்க போலாம்னு சொல்லிட்டு இவனும் கத்துறானுங்க. அதுக்கப்புறம் இப்ப அண்டர் வேர்ல்டுல டெஸ்பாவோட வீட்டை காமிக்க தலைவன் பெருக்கி இருக்கும்போது பின்னாடி வந்து பயமுத்துறாங்க. என்னையா பயமுத்துற, என்ன பயமுத்துறா, ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்திருக்கேன்டா. என்னது, உன்னோட நண்பனான கிங் போஜி டெஸ்பா காலிய ஃபுல்லா கத்துக்கணும், இப்போ மாஸ்டர் பண்ணிட்டான், இருக்கிறதுல இப்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அவன் தான் உண்மையாவா அப்படின்னு அவன் சாக்காவ. அதுக்கப்புறம் கிங் பாஸஸும் இந்த இடத்துல ஹெலிங் கிட்ட போய் பேசலாம்னு போக, ஹெலிங்கும் கிங் டைடா என்ன நீ பண்ணிக்கிற, என்ன ஹெலிங் எனக்கு தெரியலையா, தோரசி தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண இருந்தாலும் தடுக்கிறான். கிங் பாஸஸோட அடியை தடுக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட ஒரே ஆளுன்னு தோரசி மட்டும்தான். அது கூட கொஞ்ச நேரத்துக்கு தான். இதை பார்த்து ஹெலிங்க சாக்காவ. இவனுங்களாம் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் தோரசி கிட்ட அவனும் காது கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்ல, ஏப்ஸும் பார்த்து இருக்கும்போது மிரஞ்சவும் ஏப்ஸ் அவர் என்ன சொல்றாரு தோரசி கிட்ட தெரியல, ஹெல்லிங் என்ன மன்னிச்சிடு, நான் வேணா உன்னோட பையன் டைடா மாதிரி இருக்கலாம், ஆனா நான் இப்போ கிங் பாஸஸ். அதுக்கப்புறம் கிங் டைடா என்ன ஆனான்னு பார்த்தா அவன் ஏதோ ஒரு இருட்டான பகுதிக்குள்ள இப்ப வசமா மாட்டின்னு இருக்கான். மிராண்டோ இல்ல கண்ணாடி என்ன ஆச்சு, எங்கடி இருக்க, என்ன காப்பாத்து, என்ன இது ஒரு சவுண்ட் இல்ல, சரி முன்னோக்கி போவோம் அப்படின்னு அவனும் போக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த சீரிஸ்ல இந்த கதையோட முக்கியமான கதையை இந்த எபிசோட்ல தான் சூப்பரா சொல்லிருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாம பாத்துருப்பீங்க நம்புறேன். முக்கியமான எபிசோட், அதனால பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் எமோஜ் அப்படி இல்லைன்னா ஃபயர் எமோஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இது முக்கியன்றது தோணுதுன்னு. இன்னும் நிறைய எபிசோட் இருக்கிறதுனால பொறுத்து வந்து வெயிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.